எல்லாருக்கும் வணக்கம். ஒவ்வொரு தேர்தல் அப்பவும் இந்த அப்பாவி மக்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படும். அதுதான் யாருக்கு வாக்கு செலுத்துறதுங்கிற குழப்பம். பொதுவா வாக்கு செலுத்தக்கூடிய நபர்கள் கீழ்கண்டவாறு வகைப்படுத்தலாம். முதல்ல, குறிப்பிட்ட கட்சியால பயனடைந்தவர்கள். இவர்கள் காலத்திற்கும் மாற வாய்ப்பில்லை. அந்த குறிப்பிட்ட கட்சியால தன் குடும்பத்திற்கோ இல்ல தனக்கோ அநீதி நடக்கும் வர அவங்களுக்கு இந்த கட்சி தான் தெய்வீக கட்சி. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரசு ஊழியர்களை இதற்கு உதாரணமாக சொல்லலாம். ரெண்டாவதா, ஒரு குறிப்பிட்ட ஆளுங்கட்சி செய்யும் அக்கிரமம் அராஜகங்களை பார்த்து நொந்து போய் மாற்று கட்சிக்கு வாக்கு செலுத்துறவங்க. மாற்று கட்சி பெரும்பாலும் இதை விட்டா அது, அதை விட்டா இது என்பதுதான் தமிழ்நாட்டின் கடந்த 75 ஆண்டுகால தலைவிதி. இவங்க தான் தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரம் யாருக்குங்கிறத தீர்மானிக்கிறாங்க. இவங்களை மடைமாற்றம் செய்யறது தான் பிரச்சாரம், இலவசம், விளம்பரம் என பல யுக்தியை பயன்படுத்துறாங்க இந்த அரசியல்வாதிங்க. இந்த இரண்டாவதா சொன்ன வாக்காளர்களில் யார் அதிகம் பணம் கொடுக்குறாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு வாக்கு செலுத்தும் சில சதவீத மக்கள். இவங்களோட நியாயம் என்னன்னா, யார் வந்தாலும் எதுவும் செய்ய போகிறதில்ல, யாராச்சும் வந்துட்டு போகட்டும்ன்ற மனநிலை. கூடவே நம்மோட வரி பணத்தை தானே திருடி கொடுக்குறாங்க, அதை வாங்குறதுல ஒன்றும் தப்பு இல்லையே, அது என்ன அவனோட சொந்த பணமா அப்படின்னு இவங்க ஒரு நியாயம் வகுத்துக்கிறாங்க. அடுத்ததா, சாதி மதம் பார்த்து வாக்கு செலுத்துகிற சில சதவீத மக்கள். அடுத்து, கொள்கைக்கும் நல்ல கருத்துக்கும் வாக்கு செலுத்துகிற சில சதவீத மக்கள். ஏதோ ஒரு மூளை செலவு காரணமாக, அதாவது சினிமா மோகத்தால் வாக்கு செலுத்துகிற ஒரு கூட்டம் இப்போ புதுசாக உருவாயிருக்கு. இப்படிலாம் இருக்கிற மக்களை வச்சுட்டு தான் அரசியலை நடத்திட்டு இருக்கு தமிழகம். நம்ம அரசியல்னா என்ன, அரசியல் புரிதல் எப்படி இருக்கணும், எப்படி ஒரு தலைவனை தேர்வு செய்யணும்னு பார்க்கலாம். நாம் எப்பவும் அரசியலுங்கிறது நம்ம அன்றாட வாழ்வியலில் மிக முக்கியமான ஒன்றா வச்சுக்கணும். அதனை கடந்து நம்ம வாழ்க்கையில் நல்லது கெட்டது இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே போல் தங்களோட சுய லாபத்துக்காக தவறான கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம தவறான கட்சிக்கு வாக்கு செலுத்தி அவங்கள ஆட்சி அதிகாரத்தில் அமர வைக்கும்போது அராஜகம், அக்கிரமம், பொதுமக்களுக்கு பாதகம் விளைவிக்கக்கூடிய அனைத்தும் நடக்கும். அப்போ தவறான கட்சிக்கு வாக்கு செலுத்திய நபர்களும் இந்த சமூகத்தில் தான் மனைவி பிள்ளைன்னு குடும்பமாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இவன் நம்ம கட்சிக்காரன்டா, இவன் நம்ம ஜாதிக்காரன்டா, இவன் நம்ம மதத்துக்காரன்டான்னு எவனும் பார்த்து நகை பறிக்கிறதோ, கொலை பண்ணுறதோ, இல்லை பாலியல் வன்கொடுமை இழைக்கிறதோ இப்படி எதுவும் செய்கிறது கிடையாது. அதனால் ஒரு தலைவனை தேர்வு செய்கிறத சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. அதே போல் கடந்த காலங்களில் ஆட்சியை பிடித்த கட்சிகள், நாங்கள் இதெல்லாம் செய்வோம், எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கன்னு சொன்னால் எதையாவது கொண்டு அடித்து விரட்டுங்க. நாங்கள் இதெல்லாம் சொன்னோம், இதெல்லாம் செஞ்சோம், அதனால் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கன்னு சொன்னால் சரி. ஆனால் மீண்டும் சொன்ன பொய்யே சொல்லி பிரச்சாரம் பண்ணுறது, அரசியல்வாதிகளுக்குள்ளேயே மாற்றி அவதூறு பேசிக்கிறது, இந்த மாதிரியான தரமற்ற அரசியல்வாதிகளுக்கு தயவு செஞ்சு வாக்கு செலுத்தாதீங்க. அடுத்து, இலவசங்களை கொடுப்பேன்னு சொல்கிற எந்த கட்சிக்கும் வாக்கு செலுத்தாதீங்க. அந்த கட்சிகள் எல்லா காலங்கள்லையும் ஆபத்தான கட்சிகள் தான். முதல் முறை அரசியலுக்கு வரும் கட்சிகள் யாரெல்லாம் இருக்காங்க, அவங்கள கடந்த ஆண்டுகளில் உங்களுக்கு பிரச்சனை வரும்போது மக்கள் போராட்டங்களில் யாரெல்லாம் அவங்க கூட உறுதுணையாக நின்னாங்க அப்படிங்கிறத அலசி ஆராய்ஞ்சு அவங்கள தேர்வு செய்யுங்க. யாரெல்லாம் இந்த இயற்கையை அழித்து அடுத்த தலைமுறையின் வாழ்வியலை கேள்விக்குறியாக்கி வச்சுருக்காங்க, யாரெல்லாம் நம்ம மலை, காடு, நிலம் என அனைத்தையும் பாதுகாக்க முயற்சி செஞ்சாங்க அப்படிங்கிற எல்லா கோணங்கள்லையும் அரசியலை உற்று நோக்கி சிந்திச்சு உங்கள் பொன்னான வாக்கினை செலுத்துங்க. நன்றி.